செல்வா இன்னைக்கு காலையிலே சொல்லிட்டான், நான் இன்னைக்கு வண்டிக்கு போகல, ரெஸ்ட் தான் அப்படின்னு. சரி தூங்குவான்னு பார்த்தேன். மதியம் சாப்பிட்டதுமே மூவிக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டா. ராயன் மூவிக்கு தான் போனோம். நான் போகும்போதே செம்ம தேட்ரு ஃபுல்லு மட்டும் டிக்கெட்டும் முடிஞ்சிருச்சு. செல்வா இருந்தாலும் நீ முன்னாடி போய் கேளுடி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் நான் போய் கேட்கவும் கொடுத்துட்டாங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் தனுஷ் நடிப்புக்கும் வெறித்தனமாக இருந்தது. எனக்கு உண்மையாகவே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு டைம் கண்டிப்பாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. நான் எப்போ தேட்டருக்கு போனாலும் ஸ்நாக்ஸ் அங்கே வாங்க மாட்டேன். வீட்டிலேருந்து போகும்போதே கொண்டுட்டே தான் போவேன். அப்படியே படம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே கருப்பட்டி காப்பி இருந்துச்சு. செல்வா போய் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் நான் கொழுக்கட்டை தான் வாங்கினேன். இந்த கொழுக்கட்டை சாப்பிட்டு எப்போ சாப்பிட்டேன்னு எனக்கே மறந்துடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டே நல்லா இருந்தது. செல்வா ரொம்ப நேரம் டூட்டி வந்தால் நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பட் எந்த டூட்டியுமே வரல. அதோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே 7:30 இருக்கும். வரும்போதே வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிட்டே தான் வந்தேன். பாப்பா வந்ததுமே மிளகு நல்லா தூக்கலாம், ரசம் வச்சு கொடுன்னு சொன்னால் அவனுக்காக தான் ரசம் வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் தான். சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.